அண்ணா நான் லொக்கேஷன் வந்துட்டேன். வந்துருங்க. சரிண்ணா. கஷ்டப்பட்டு இல்ல வண்டியில சாவி விடு சாவி குடுறா சாவி குடுறா. ஆமா சார் சாவி அந்த வண்டியில இந்த வண்டியா கீர் வண்டியா ஓட்ட தெரியாதுவா. கிக்கர் அடிக்குமா? கிக்கர் அடிக்கணுமாவா? அடிக்கிறேன் திருட வரியா? அடி கிக்கர் அடி. நியூட்ரல் பண்றோம். ஏய் உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எதுக்கு திருட வர? பாதி பேரு கீர் வண்டி ஓட்ட தெரியாம பைக்கர்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கிக்கர் அடி. கிக்கர் அடி. அடி கிக்கர் அடி. கமெண்ட்ஸ் படிப்போம். சரி, நான் கூட எமோஷ்னலா போகும்னு நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். நெவர். கிக்கர் அடின்னு 2 அடி. செம்ம சாட்டிஸ்ஃபை. ஒரு இளநீ நல்லா தண்ணி காயினே சாப்பிடுங்க. ஆஹா அருமைண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. எந்த ஊர் காயினே இது? நம்ம ஊர் இளநீ தான். என்ன ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 30 ரூபாண்ணே. 30 ரூபாவா? என்ன அதிகமா இருக்கா? வெளியூர்ல உள்ள 80 ரூபா 100 ரூபா வித்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க 30 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்ல அப்படிதானே, 30 ரூபாய்க்கு மேல விற்க முடியாது. இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கீங்க, கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? என்னத்தையும் ஒரு 10-15 ரூபா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு கூட 10-20 வச்சு 50 ரூபான்னு கூட விற்கலாம் ரவுண்டா. நம்ம ஊர் சைட்லாம் வந்து நீ விட்டேன்னு வச்சுக்கோமே, இதை தோப்பே இருக்காது உனக்கு, தோப்புல இளநியே இருக்காது, அம்புட்டே காலி பண்ணி போடுவாங்க. அப்ப 50 ரூபாய்க்கு விற்கலாங்கிறிய? சுத்து வட்டாரத்துல இங்க எதுவும் வேற எதுவும் எள்ளி கடை இருக்கா? நம்ம கடை ஒரு கடை தானே இந்த ஊருக்குள்ள. அப்புறம் என்னண்ணே 50 ரூபா என்ன 50 ரூபா 500 ரூபா வித்தாலும் பெரும் இதானே 50 ரூபா 50 ரூபாண்ணே. பொழைச்சிருவானே. அண்ணா ஒரு இளநீ ஒன்று வெட்டுங்கண்ணே. இளநியா? ஆமா தம்பி, இளநீ நல்லா தண்ணி காய், ஆனா 50 ரூபா வரும்பா. 50 ரூபாயா? நேத்து வந்து குடிச்சு 30 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு 50 ரூபாங்கிறீங்க. நேத்து 30 ரூபா, இன்னையில இருந்து 50 ரூபா. வெட்டவா வேணாமா? வேணாம் 50 ரூபானா. A few moments later. 30 ரூபாய்னு வித்திருந்தாலும் இன்னும் நேரம் 50 ரூபாயும் வித்திருக்கலாம். சரி ரைட்டு, பரவாயில்ல, ஒரு முன்னேற்றம் தானே. நேத்து 30 ரூபாய்க்கு விற்கிறாரு, இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. என்னத்த சொல்ல. அண்ணா உங்ககிட்ட இளநீ எவ்வளோண்ணே? 30 ரூபா தம்பி. அங்க ஒரு ஆள் 50 ரூபாய்க்கு வித்துக்கிருக்கானே. 50 ரூபாவா? சாப்பிட்ற பொருளை அவ்வளவு லாபம் வச்சு எங்க கொண்டு போய் கொட்ட போறான்? இப்படி தாண்டா அடுத்தவன் பழப்ப கெடுக்கிறது. வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த பேசாம 30 ரூபாய்க்கு வித்துருக்கலாம்.